உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஜனனி டடா. ஹாய்மா. ஹாய் பாட்டி. ஹாய். என்ன பாட்டி, இப்போ என்ன இந்த காஸ்ட்லி புடவை என் பொண்டாட்டிக்கிட்டே கொடுக்கக்கூடாது, அவ்வளோதானே? இதெல்லாம் ஒரு மேட்ரா பாட்டி? அம்மா, அந்த புடவையெல்லாம் வேற யார்ட்டையாவது கொடுத்துருமா. என் பொண்டாட்டி மலேசியாவில் வளர்ந்தவ, அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாடர்ன் புடவையை நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹாய் பொண்டாட்டி, கேட்ச். என்னடா சொல்ற? புடவை கடைக்கு நீ போனியா? ஓ, உனக்கு புடவையெல்லாம் எடுக்க தெரியுமா? இது என்ன பிரமாதம்? கல்யாணம் ஆனா புடவை எடுக்கிறது மட்டும் இல்ல, புடவை கட்டி விடுவோம் கத்துக்கணும். நீ மாமாக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பல. பாட்டி, என்ன உங்க பையன் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான்னு ஃபீல் பண்றீங்கல்ல? உங்க ஆசை பேரன், எனக்காக உங்க கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ண கூடாதா? என்ன முறப்ப? இந்த பாருங்க, இந்தாங்க. என்கிட்ட ஏன்டா குடுக்குற? இதையும் பொண்டாட்டிக்கிட்டே கொடுக்க வேண்டியதானே? பாட்டி, உங்களுக்குன்னு வாங்கின புடவைய எப்படி என் பொண்டாட்டிக்கு கொடுக்க முடியும்? எனக்கு புடவெல்லாம் ஒண்ணு வேணாம் போ. என்ன பாட்டி, போங்க பாட்டி. உங்க பேரை முதல்ல உங்களுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், வேணாம்லாம் சொல்லக்கூடாது, சாமி குத்தமாயிடும். பாருங்க. என்னடா சிவா, உன் பாட்டிக்கும் பொண்டாட்டிக்கும் மட்டும்தான் புடவை வாங்கி கொடுப்பியா? எங்களுக்கு எல்லாம் கிடையாதா? என்னம்மா, அப்படியெல்லாம் விட்டுருவேனா? எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாட்டி பொண்டாட்டி, அடுத்தது அம்மா. இது நம்ம குட்டிக்கு. இந்த குட்டி தேங்க்ஸ் மாமா. அக்கா, ஹாப்பியா கட்டிக்கோக்கா. அண்ணா எனக்கு? சாரிடா, மறந்துட்டேன்டா, அது கடையில வேற என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். இந்தாடா. குடு. நல்லா இருக்குல்ல? ஏய் ஜனனி, என்ன அப்படியே நிக்கிற? புடவை ஓபன் பண்ணி பாரு. என்ன வாவ், பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ. உனக்கு பிடிச்ச எதுன்னு எனக்கு தெரியாதா? சிவா, நான் சும்மாவா? ஓகே, சரி, எல்லாரும் பிரிச்சு பாருங்க. பாட்டி ஓபன் பண்ணி பாருங்க. என்ன தம்பி, என் பொழப்புல இப்படி மண்ணலி போட்டீங்களே? என்னடா தம்பி எப்படி நினைச்சிட்டீங்க? இந்த வருஷம் எனக்கு தலை தீபாவளின்னு, அதனால வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் 2 புடவை எடுத்து போடுங்க. சரிங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த கலர் பாருமா, ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் பாட்டி, நீ கோவத்துல கூட ரொம்ப அழகா இருக்க பாட்டி. சீ, போடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேச்ச பாரு. நான் இன்னும் உன் மேல கோவமா தான் இருக்கேன். ஜனனி, காஃபி போட்டு எடுத்து போய். இந்த வரேன். See you. இத பாருங்க. Bye. அக்கா, கல்யாணம் ஆனா இவங்க இப்படிதான் மாறி போயிடுவாங்களோ? ஏன் கேக்குற? சிவா அண்ணா புடவை கடைக்கு போறதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்குள்ளயும் எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியலக்கா. எனக்கு என்னமோ நம்ம தான் தேவையில்லாம சந்தேகப்படுறோம். இல்ல காவேரி, என்னதான் 2 பேரும் சாதாரணமா இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அவங்க 2 பேரும் எதையோ மறைக்கிறாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.